இப்போ வந்துட்டு பிரகதீஷ் புக்கு எப்படி படிக்கிறதுன்னு டவுட்டு எனக்கும் இருந்துச்சு. ஸோ, அத நான் நெறைய பேத்துக்கிட்ட கேட்டேன். யூடியூப்லேயும் கேட்கும்போது, ஒரு தம்பி சொல்லியிருந்தாரு, "பிரகதீஷ் படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணுங்க. நல்லா புரியும்க்கா" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, நான் அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ஒரு நோட் போட்டுட்டேன். இப்போ ஸ்கூல் கன்டென்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ நான் அவுட் மெட்டீரியல் எதுவுமே நான் படிச்சதில்ல. நான் ஒரு இன்ஸ்டியூட் போனேன். ஆனா, நான் அந்த மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி மெட்டீரியல் நான் அதாவது படிக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஸ்கூல் கன்டென்ட் மட்டும் தான் 2 எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு போயிருக்கேன். ஆனா, இந்த தடவ மட்டும் தான் அவுட் சோர்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணணும்னு வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த அவுட் சோர்ஸு, ஸ்கூல் புக் 2யும் கம்பேர் பண்ணி நான் குட்டியா ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த நோட்ஸை மட்டும் திரும்ப நான் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிங்க. நீங்கள் புக்கு வச்சு படிக்கிறதுனால ஒரு சிலருக்கு செட் ஆகுங்க. நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும். இப்போ 100ல் 1% தான் செட் ஆகும். மீதி வந்துட்டு நம்மளுக்கு நோட்ஸ் ஒரு ஒரு கைப்பட ஒரு நோட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு குட்டியாவது எழுதி வைங்க. ஒரு இயர் எழுதி வைங்க. மறக்கிற வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் எழுதி வைங்க. இப்போ எவ்வளவோ குழு இருக்கும். ஏதாவது வழக்கு போட்டிருப்பாங்க, சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அம்பேத்கர் ஏதாவது சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிலாம் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வைங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் பிரகதீஷ் அப்படி தான் படிக்கிறேன். இன்னொன்று வந்து ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து படிக்கிறோம். இப்போ தனியாக படிக்கும்போது எனக்கு நான் சும்மா வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவே ஒருத்தவங்க கூட சேர்ந்து படிக்கும்போது நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு விஷயத்த வேறு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. அது நான் கரெக்ஷன் பண்ணுவேன். ஸோ அது வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. அது ஸ்ட்ராங்காக மைண்டில் பதியும். எப்போவுமே மறக்காது டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது. உங்களுக்கு முடிஞ்சால் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் படிங்க. இல்லைனா நீங்கள் பிரகதீஷ் புக் எங்கே யாருமே யூடியூப்லலாம் போடலைன்னு நானும் தேடி பார்த்துட்டேன். ஸோ நம்ம ஓனாக தான் படித்தாகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி படித்து பாருங்கள். அது வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு முன்னுரை பற்றி படிச்சிட்டிங்கன்னா அந்த 10 பாயிண்ட்டையும் நீங்கள் யாருக்காவது சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். நீங்களே தனியாக சொல்லி பாருங்கள். சொல்லி பார்க்க மட்டும்தான் மைண்டில் மெமரி ஆகும். நீங்கள் பாட்டுக்கு லைனாக வாசிச்சுட்டு போகிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ பிரகதீஷ் புக் வந்து இந்த மாதிரி படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.